செல்வத்தை பெத்த மகராசி ராசம்மா இருக்காளே, அந்த அம்மா தான் கொஞ்ச நெஞ்சமான ஆட்டம் ஆடினாங்க, பேச்சு பேசினாங்க, எவ்வளவு பேரோட வாயில விழுந்திருப்பாங்க. அவங்க பண்ண பாவம் தான் இன்னைக்கு அந்த பையனை போய் பழி வாங்கிடுச்சு. அம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. நான் என் மனசுல பட்டதானடா சொன்னேன். இந்த பேச்சை இதோட விட்டுறியா? சரிப்பா, நான் எதுவும் பேசல. சரி, வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டலாமா? போய் வேலையை பாரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ரவி, நான் கடைக்கு போயிட்டு வரேன்ப்பா. என்னங்க, உங்களை தாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி போட்டு தட்டுமா? அது வந்து லீலா, அப்ப கோபி, இப்ப செல்வம், இவங்களோட பிரச்சனை விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? இவங்களை எல்லாத்தையும் பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே மோசமான ஆம்பளை நானா தான் இருப்பேன்னு தோணுது. என்ன பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதம் பண்ணி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. அப்படி உங்க வாழ்க்கை பாழாகிறது மூலமா என் வாழ்க்கையும் பாழாகிடுமோன்னு நான் பயப்படுறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க செல்வம். இது என்னோட விருப்பம், அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா செல்வம், பழைய நோட்டு இப்ப எதுக்கு பார்த்துட்டு இருக்க? நடுவில் கொஞ்ச நாள் இதெல்லாம் கவனிக்காம இருந்துட்டேன். கவனம் வேற பக்கம் இருந்துச்சுல்ல. இப்பதானே புரியுது. எனக்கு நிரந்தரமா சொந்தமான விஷயம் தானே. அதான் இதுல சரி பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்கு. 2 நாள்ல மாத்திடுவேன். டேய், எதுக்கும் மனசை போட்டு குழப்பிக்காம இரு. எதை பத்தியும் ஆழ்த்திக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உன் மனசு இருக்கிற நிலைமையில எதுக்குடா இதெல்லாம்? பேசாம இரு. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான். லீலா, செல்வம், என்ன மன்னிச்சிடுங்க செல்வம். எதுக்கு? உங்களுக்கு நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக. மனசு நொந்து போயிருக்கு செல்வம். மன்னிச்சிடுங்கன்னு நான் சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வாழ்நாளுக்கு போதுமான வேதனை இருக்கு. வாழ்நாளுக்கு போதுமான வேதனையா? ஏற்கனவே ஒருத்தி கொடுத்துட்டு போயிட்டாளே.
போறாதா? காலம் முழுக்க நினைச்சு நினைச்சு அழறதுக்கு கொண்டாரு அத்தனையுமே செஞ்சுட்டு போயிட்டாள் லீலா. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சு சுடுது செல்வம். ஏன்? தன்னை நிஜமா நேசிச்ச ஒருத்தனை எந்த பொண்ண வேதனைப்படுத்த கூடாது. ஆனா நான் உங்களை 2 தடவை தண்டிச்சிருக்கேன். ஒரு தடவை உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்த. இப்போ ஒரு தப்பான கல்யாணத்துக்கு நான் உங்களை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருக்கேன். உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம் செல்வம். என்ன பேசுற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்பவும் நீங்க பெருந்தன்மையா தானே நடந்துக்கிறீங்க. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல செல்வம். ப்ளீஸ் செல்வம், என்ன நல்லா திட்டுங்க. ஏதாவது சொல்லி திட்டுங்க. ப்ளீஸ் செல்வம், திட்டுங்க. செல்வம், என்ன திட்டுங்க செல்வம். ப்ளீஸ் லீலா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ எனக்கு ஏதோ நல்லது நடக்கணும் தானே நினைச்ச? இல்ல செல்வம், நான் உங்க நன்மைக்காக அப்படி பேசல. என் சுயநலத்துக்காக பேசினேன். அதான் இந்த கல்யாணமே தப்பா போயிடுச்சு. இல்ல லீலா, என் வாழ்க்கை தப்பா போனதுக்கு தான் காரணம்னு அம்மா சொல்றாங்க. நீ ஒன்ன குறை சொல்லிக்கிற. உண்மையிலேயே அப்படி எதுவும் கிடையாது லீலா. விதி. நீங்க 1000 காரணம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலும் என்னால அதை ஏத்துக்க முடியல செல்வம். ஏத்துக்கிட்டு தான் லீலா ஆகணும். நீ ஓ வாழ்க்கைய, நான் என் வாழ்க்கைய, 1000 குறைகள் இருந்தாலும், வலிகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வாழ்ந்து தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்மளால நம்ம வாழ்க்கையை விட்டு தப்பிச்சு வேற எங்கேயா ஓடி போக முடியுமா? இல்ல, அப்படி ஓடி போறதுக்கு ஏதாவது வசதிகள் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருமே அவங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போய் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? இல்ல இல்லையா, பாரு, இனிமேல் நீ என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ நிம்மதியா இருக்கணும், அதுதான் முக்கியம். இனிமேல் நீ என்கிட்ட இப்படி போன் பண்ணிலாம் பேசாத. அது உனக்கு நல்லதில்லை. எனக்கும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ப்ளீஸ் வச்சிரலீலா, ப்ளீஸ். மனசே துடிக்குது மனசே, மனம்
விட்டு பேச துடிக்குது மனசே. நேசம் வைத்தவள் தூரவானத்தில் நிலவானாள். தாலி கொண்டவள் மின்னல் போலவே கனவானாள். குழந்தை கையில் பொம்மை ஒன்று கிடைத்ததே, காலம் அதனை தட்டி பறித்து சிரிக்குதே. இவன் வேதனை மகனானான், ஒரு நாடினில் புருடானான். நெஞ்சே 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 சொல்வாயோ, எல்லாம் கனவா இல்லை கனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. ரவி, என்னப்பா? 2 பெட்ரூம் நல்லா பெருசா இருக்குப்பா. பின்னாடி கேணில தண்ணி தண்ணி அவ்வளவு தித்திப்பா இருக்குப்பா. தண்ணி பிரச்சனையே இல்ல. வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. டே ரவி, வீடு நல்ல விசாலமா இருக்குல்லடா. ஏன் அத்தை, நாம முன்னாடி இருந்த வீடு கூட விசாலமா தான் இருந்துச்சு. இந்த வீட்டை பாருங்க, முன்பக்கமும் இடம் இல்ல, பின்பக்கமும் இடம் இல்ல. இருந்தாலும் அந்த வீடோட இது வசதி தான் இல்ல. பணம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசி முடிச்சிட்டேன். அக்ரிமெண்ட் கூட உன் பேர்ல தான் போட்டிருக்கு. ஏன் பேர்ல எதுக்கு போட்டீங்க? அப்பாதான் உன் பேர்ல போட சொன்னாரு. எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஆமா லீலா, வீடை லீஸுக்கு எடுத்திருக்கிறோம். அது உன் பேர்ல இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. எதிர்காலத்துல ஒரு செக்யூரிட்டி தானம்மா. லீலா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதுல ஒரு கையெழுத்து போட்டுரு. என்னங்க, கிச்சன் நல்ல பெருசா வசதியா இருக்குங்க. அது சரி, எங்க போனாலும் நீ சமையல் கட்டிலேயே இருக்கிறிய. அப்புறம் என்னங்க, நாங்க அங்கதானே வேலை செஞ்சாகணும். நீங்க எங்க போனாலும் உட்காந்து சாஞ்சுக்கிறதுக்கு வசதியா இடம் தேடுறீங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இதுவும். என்னங்க ரொம்ப யோசனையா வீட்டையே பாக்குறீங்க? ஆமா லீலா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் சைக்கிள்ல அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்படுறேன். நல்ல வேலை இல்லாம இந்த பிசினஸ் பண்ணிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நம்ம குழந்தை வசதியான வீட்டுல பிறந்து விளையாடுன்னு நினைக்கும் போது பெருமையால இருக்கு. நீங்க இப்படி பேசுறதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன் லீலா? ஆமாங்க, இப்பதான் நீங்க முதல்ல ஒரு அப்பா மாதிரி பேசுறீங்க. அதுல இருக்கிற உங்க அக்கறையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் உன்னை விட நம்ம நல்லா இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கும் தான். ரவி, ஹவுஸ் ஓனரோட போன் கனெக்ஷனும் நமக்கு தானே சேர்ந்தது. ஆமா, பால் காய்ச்சி முடிஞ்சோடனே இந்த நம்பரை எல்லாரும் கொடுத்துருப்பா. சரிப்பா, சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துறேன். பரவாயில்லையே, போன் கனெக்ஷனோட வீடு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆமா லீலா, இதுல ஒரு பெரிய நல்லது இருக்கே. நீ அழகர் குளத்துக்கு போன் பண்ணி உங்க அப்பாட்ட அடிக்கடி பேசலாம், உங்க சரோக்கா கிட்ட பேசலாம். லீலா, பால் பொங்கிருச்சு, திரும்ப பாடுறா. ஏய், வா, பால் பொங்கிருச்சா? லீலா, சாமி படுத்துக்கவே. என்ன ரவி? வாங்க சார். அப்பா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. வணக்கங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்குங்களா? நல்லா ரொம்ப இருக்குங்க. பிடிச்சிருக்கு. சரி சரி, பூஜை பண்ணு. இருங்க, பூஜை முடிச்சிடலாம். அடிமா, மணி அடி. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல விஜய பார்க்கணும்னு, அதான் கிளம்பிட்டேன். சரிப்பா. அப்பா,
நானும் உங்க கூட மெட்ராஸ்க்கு வரேன்ப்பா. எனக்கா நீ அப்பா கூட போறேன்னு சொல்ற? நான் எப்படி தனியா இருக்கிறது? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒத்தையில இருக்க முடியுமா? அது இல்ல பவானி, நாங்க இப்ப சீக்கிரமா கிளம்பி போனோம்னா சீக்கிரமா திரும்பி வந்துருவோம்ல. நீ ஸ்கூல்ல இருந்து வந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் தனியா இருக்க மாட்டியாக்கோ? அது என்னக்கா நீ இப்ப நீ ஊருக்கு போனேன்னு என்ன அவசியமா? அதான் போஸ் மாமா வார வர வந்து உன்னையும் பாப்பாவையும் பாத்துட்டு போறால, அப்புறம் என்ன? ஆமா, பெருசா வராது. வர வரது தாண்டி பேரு. அதுவே ஒரு சமயம் வர்றதும் இல்ல. வந்தாலும் சாஸ்திரத்துக்கு இருந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு ஓடி போயிடுறாரு. இதே மாதிரி அவர் எப்பயாச்சும் தலையை காட்டினாரு வை, என் பொண்ணுக்கு அவர் மூஞ்சே மறந்து போயிடும். அடேப்பா, ரொம்ப பேசாதக்கா. போஸ் மாமா என்ன ஃபாரின்ல இருக்காரு? மெட்ராஸ்ல தானே இருக்காரு. அதானே பாக்கணும்னா உடனே பாக்குற மாதிரி பக்கத்துல தானே இருக்கிறான். என்னவோ பேசிட்டு இருக்கிறாவ. என்னவோப்பா, முன்னெல்லாம் கையில கொஞ்சமா தான் காசு இருக்கும், சமயத்துல அது கூட இருக்காது. அவர் என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு வருங்காலத்துல நான் நிறைய சம்பாதிக்க போறேன், யானை வாங்க போறேன், குதிரை வாங்க போறேன் அள்ளி விடுவாரு. அதெல்லாம் கற்பனையா இருந்தா கூட அவர் வாயால கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும்பா. ஏங்கா, போஸ் மாமா இங்க இருந்தப்போ ஏதாவது வேலைக்கு போங்க, குடும்பத்தையும் பாருங்கன்னு நீ தான் திட்டிட்டே இருந்த. அதானே உனக்கு கூழுக்கு ஆசை, மியூசிக் ஆசை. புருஷன் சம்பாதிக்க வேணும், முந்தானே முடிஞ்சு வச்சுக்கணும். நடக்கிற காரியமா அது? அப்ப சொன்னேப்பா, அதுக்காக அவர் எனக்கு பாக்கணும்னு இருக்காதா? இல்ல அவருக்கும் என்னை குழந்தை பாக்கணும்னு தோணாதா? அப்ப கிளம்புங்கப்பா, கிளம்பி சீக்கிரமா வந்துடலாம்ப்பா. அப்பா என்னை கூட்டு போங்கப்பா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத கேளு, ராத்திரி 8 மணி வரைக்கும் தனியா இருக்குமான்னு. சரிப்பா, அக்கா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் தனியா இருந்துக்கிறேன். தங்கச்சிதான். சரி கிளம்பு. அப்பா, அப்படியே லீலா வீட்டுக்கும் போய் பாத்துட்டு வந்துடலாம். போலாம். அப்பா, அப்புறம் சரவையும் பாக்கணும் போல இருக்குப்பா. இந்த பாருதானே, லீலா வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு போறதுல பிரச்சனை இல்ல. சரவு வீட்டுக்கு போறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். செல்வந்தம் எங்க இருக்குது, அது இப்ப இருக்கிற நிலைமை உனக்கு தெரியுமில்ல. அவரை பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு, நம்மளை பார்க்க அவருக்கும் சங்கடமா இருக்கு. இந்த வாட்டி வேணாம விட்டுரு. சரி நீ கிளம்பு. சீக்கிரமா. குழந்தை நீ பாட்டு கூட்ட என்ன பண்ணுது பாரு. பாக்குறேன்ப்பா. நல்லா அங்க போகாத. பணம் கொடுக்க மறந்துட்டேன். பாத்துமா, பாத்து போ. ஹலோ. ஹாய் நிம்மி. அட, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? குழந்தை இப்ப நல்லா வளர்ந்து என் வயிறு ரொம்ப பெருசா இருக்குங்க. ஐயோ, வயிறு பெருசா இருக்கா? என்ன வெக்கமா? ஏன் நிர்மலா, நீ சாதாரணமா பாக்குறதுக்கே ரொம்ப சுமாரா தான் இருப்ப. இப்ப வயிறெல்லாம் பெருசாகி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஸ்பேட்ஸ் வந்தது பல விதங்கள்ல நல்லதா போச்சு. ஏங்க எப்ப பார்த்தாலும் விளையாட்டாவே பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இதான் ப்ராப்ளமே. நான் சீரியஸா பேசுற மேட்டரை உங்க வீட்டுல விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, சமயத்துல விளையாட்டா பேசுற மேட்டரை சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்ப நான் சீரியஸாவே கேக்குறேன், என்ன விசேஷம்? எல்லாம் யூசுவல் தான். ஆமா, நீங்க எப்ப வரீங்க? சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன். ஆமா, செல்வம் எப்படி இருக்கான்? இன்னும் வருத்தமா தான் இருக்கானா? இல்லங்க, இப்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அம்மா தான் பாவம். அந்த விஷயத்துக்கு அப்புறம் அடிக்கடி அப்செட் ஆயிடுறாங்க. உடம்புக்கு வேற முடியாம போயிடுது. செல்வத்தை பத்தி நினைக்கும் போதுதான் எனக்கே வருத்தமா இருக்கு. ஏன்னா உங்க வீட்லயே தப்பி பிறந்தவன் ஒருத்தன் தான், ரொம்ப நல்லவன். அதுதான் தலையெழுத்துன்றது. ஆமா, உங்க வீட்டுல நீ மாணிக்கம் எல்லாம் ஒரு டைப். உங்களுக்கே நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா செல்வ நிலைமை எப்படி இருக்குன்னா அது கண்டிப்பா தலையெழுத்து தான். பாத்தீங்களா, நீங்களே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, அதை விடு. ஆமா, அப்புறம் ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, ஒன்னு இங்க கூட்டு வரப்ப அவங்களையும் கூட்டு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். அப்படியா? நிஜமாவா? ஆமாமா, இங்கே கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். அப்புறம் உங்க அண்ணன் மாணிக்கம் அடிக்கடி என்னால கடன்பட்டாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாருல, இன்னைக்கு கொஞ்சம் பணத்தை உன் பேருக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க வீட்டாளர்களுக்கு தான் காசு பண்ணோம்னா வாய் கப்புன்னு திறக்குமே, அதுவும் யூஎஸ் காசு கசக்கவா செய்யும். சரி, நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன், என்ன வச்சு என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க, காசு இப்ப வரும் நாளைக்கு போகும், ஆனா நீங்க தான் முக்கியம். அடே அப்பா, நான் கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே அனுப்பல.